அக்கா இந்த வாழையும் நானும் ஒண்ணு எப்படின்னு சொல்லு பாப்போம். ஏன் இந்த வாழை மரம் வச்சு 4-5 மாசம் இருக்காது இருக்கும்? ஆனா இவ்வளவுதான் வளர்ந்துருக்கு. ஏன்னு சொல்லு. அத எவ்வளவு பிக்கல் போடுங்க அதுல. இந்த வாழை மரத்தை ஆசையா கொண்டு வந்து கேரளா வாழை ஏலக்கியா என்னமோ குட்டி குட்டியா பழுக்கல அந்த வாழைன்னு சொன்னாங்க. வாங்கிட்டு வந்து வச்சோமா 2 இலை வந்துச்சு. குரங்கு வந்து பிச்சு போட்டு போயிடுச்சு. 1 முறை 2 முறை இல்ல, ஒரு 4-5 முறை. இதுக்கு மேல என்னக்கா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹோமி வந்து சாக்கு பையெல்லாம் கட்டி என்னமோ பண்ணி ஒரு 5-6 இலை வந்துருச்சுங்க. எவ்வளவு தூரம் வந்துருச்சு. ஹோமி பாத்தியா சூப்பர், நீ பயங்கரமா பண்ணிட்டடின்னு சொன்னேன். ஏன் இப்படி சொன்னேன் அப்படின்னு மறுநாள் பார்த்தா எப்படிதான் மாடு உள்ள வந்ததுன்னே தெரியல. எல்லாமே மேய்ஞ்சிச்சு. காலையிலே பார்த்து சோகமாயிட்டேன். சரி ஹோமிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு பார்த்தா அவளும் பார்த்துட்டா. இப்படியே இருந்தோமா அடுத்த 1 வாரத்துல ஒரு 2 இலை வந்துச்சு. எங்கேந்திரா வந்த அனுமன் திரும்பி வந்து கடிச்சிட்டாரு. இப்ப திரும்ப வந்திருக்கு. இது எவ்வளவு தூரத்துக்கு வரும் தெரியல. இதுல இருந்து என்ன ஒரு பாடம் சொல்லுங்க பாப்போம். நம்ம வாழ்க்கையும் வாழை மரம் மாதிரி இருந்தாதான் வாழ முடியும். எத்தனை தடவை வெட்டினாலும், எத்தனை தடவை செதைச்சாலும், எத்தனை தடவை அதை என்ன பண்ணாலும் திரும்ப நான் வளர்ந்தே ஆவண்டான்னு சொல்லி வளர்ந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா. அதனாலதான் என்னையும் நான் வாழை மரத்தையும் கம்பேர் பண்ணேன். என் லைஃபும் இப்படிதான். சூப்பரா வளரும் அப்படின்னு கிட்ட வரும்போது காலி பண்ணிடுவாங்க, நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்க, நம்மளை அழிக்கணும்னு நினைப்பாங்க, நம்மளை வெட்டுவாங்க, நம்மளை குத்துவாங்க, நினைச்சே பார்க்காத அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ல கொண்டு போய் தள்ளுவாங்க. மறுநாளே திரும்ப ஒரு 4-5 இலையை விட்டு வளர்ந்துட்டோம்ல வளர்ந்து நிக்கிறோம்ல. அந்த மாதிரிதாங்க யாரு என்ன பண்ணாலும் நீங்க மட்டும் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் வாழை மரம் தான்டா, நீங்க வெட்டி சாச்சாலும் மறுநாளே நான் துளிர் விட்டு வளருவேன்னு நினைங்க. நிச்சயமா வாழ்க்கையில எந்த விஷயமுமே ரொம்ப 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 உங்களை பாதிக்காது.